ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். நேற்று வரைக்கும் நம்ம வந்து லிஸ்ட், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி இதெல்லாம் டேட்டா டைப்ஸ்ன்னு பார்த்தோம். லிஸ்ட், ஸ்ட்ரிங், டியூப்பிள் 3 டேட்டா டைப் நமக்கு அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இன்னொரு நியூ டேட்டா டைப் பார்க்க போகிறோம், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். ஃபர்ஸ்ட் செட் பார்த்துட்டு தென் டைம் தான் நம்ம டிக்ஷனரி பார்க்கலாம். ஓகே, செட்டுனா என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், லிஸ்ட்டு எப்படி, லிஸ்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் உண்டு, அதில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் உண்டு அதெல்லாம் படித்தோம். அதே மாதிரி செட்டுக்கு உண்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு டிக்ஷனரியோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சம் சாம்பிள் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இன் பிட்வீனில் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, யா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூப்பிள் இதெல்லாம் எப்படி ஒரு டேட்டா டைப்போ அதே மாதிரி செட்டும் ஒரு டேட்டா டைப். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து செட்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, லிஸ்ட்டு, டியூப்பிளுக்கும் செட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க கிட்ட கார் இருக்குது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கவங்க பைக் இருக்குது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சைக்கிள் இருக்குது. ஓகேவா? கார் வச்சுருக்கவங்க எல்லாரையும் க்ரீன் கலரில் டினோட் பண்ணியிருக்கோம். பைக் வச்சுருக்கவங்க எல்லாரையும் ப்ளூ கலரில் டினோட் பண்ணியிருக்கோம். அண்ட் சைக்கிள் வச்சுருக்கவங்க பிங்க் கலரில் டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் நீங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வென் டயக்ராம் போட்டிருப்பீங்க, நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, வென் டயக்ராம் போட்டிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது கிரீன் கலர் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 4 வீலர் வச்சுருக்காங்க அண்ட் பிங்க் கலர் நம்பர் ஆஃப் பீப்புள் பைசைக்கிள் வச்சுருக்காங்க. அது இன்டகிரேட் ஆகிற இடத்துல 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அந்த நடுவில் இன்டர்செக்ஷனை வச்சு அதாவது 2 4 வீலர் பைசைக்கிள் ரெண்டும் சேர்த்து எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு வென் டயக்ராம் காமிக்கேன். இதில் 3 பேர், அதாவது 3 வெஹிக்கிளும் சேர்த்து வச்சுருக்கவங்க எத்தனை பர்சன்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். 2 வீலர் 4 வீலர் வச்சவங்க எத்தனை பேர். ஸோ ஜஸ்ட் ஒரு வென் டயக்ராமில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோமா, இன்டர்செக்ஷன், யூனியன் இதெல்லாம் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. இதை நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். ஓகே, யா ஒரு செட்டுங்கிறது என்னன்னா அதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸோ லெட்டர்ஸோ இல்லை பூலியன் டேட்டா டைப்பு டெசிமல் இப்படிலாம் நம்ம ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கோமா, அதே மாதிரி செட்டில் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக கர்லி பிரேசஸ், ஓகேவா, கர்லி ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே நம்மளோட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அவ்வளோதான் செட்டுக்கும் லிஸ்ட் டியூபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது தவிர்த்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதுதான் செட்டோட ஜென்ரல் டிக்ளரேஷன் ஃபார்மேட். இப்போ நம்ம ஒரு செட் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு வேரியபிள் நேம், ஒரு ஈக்குவல் டு போட்டுட்டு ஓப்பன் கர்லி ப்ராக்கெட், அதுக்குள்ளே என்ன வேல்யூஸ்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம், டெசிமல், பூலியன் என்ன வேல்யூனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். எண்ட் பண்ணும்போது க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ சாம்பிளுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் வேரியபிள் நேம் எஸ்ன்னு வச்சுருக்கேன், அதுக்குள்ளே ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் போட்டுட்டேன். இதுக்குள்ளே நான் இப்போ வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இதை நார்மலாக நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? பிரிண்ட் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தா எனக்கு எஸ்ல உள்ள வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுமா? ஓகே, ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகி வந்துட்டு. ஓகேவா? தென் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் செட்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி நம்புவீங்க இது செட்டு தான்? ஸோ நம்ம ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா டேட்டா டைப் என்னென்னு? அந்த கமாண்ட் என்னது, டைப். ஓகேவா? டைப்புங்கிற கமாண்டை போட்டோன்னா அதுக்குள்ளே வேரியபிள் நேம் சொன்னோன்னா அந்த வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகி இருக்கிறது என்ன டேட்டா டைப்புங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ யா இது வந்து செட் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். செட்டுன்னு எதை வச்சு சொல்லுவோம்னா ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் இருக்கும், க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், லிஸ்ட்டு, டியூப்பிள், ஸ்ட்ரிங் இது எல்லாமே எப்படின்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் டேட்டா டைப்னா என்ன மீனிங்னா, இங்கே நான் 1 2 3 4 5 கொடுத்தனா அதே ஆர்டரில் தான் 1 2 3 4 5 எப்போவுமே ஃபிக்ஸட் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் செட் அப்படி கிடையாது, இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸுங்கிறனால இது சப்போஸ் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வருது, இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு நம்பர்ஸை ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு சம்டைம்ஸ் ஆர்டர் சேஞ்ச் ஆகி பிரிண்ட் ஆகும். 3 ஃபர்ஸ்ட்டில் இருக்கலாம், 1 செகண்டில் இருக்கலாம், 4 செகண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்கலாம்.
அதாவது நான் நம்பர்ஸை 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன்னா இது ஆர்டர் சேஞ்ச் ஆகி கூட நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். எனக்கு இப்போ சேம் ஆர்டரில் தான் வந்திருக்கு. பட் செட்டை பொறுத்தவரை அது சேஞ்சஸ் ஆகியும் வரும். சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதாவது லிஸ்ட்டில் நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம், 1 2 3 4 5 கொடுத்தேன்னா அதை நான் எப்போ ரன் பண்ணாலும் எனக்கு அதே ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் 1 தான் இருக்கும், செகண்ட் பொசிஷனில் 2 தான் இருக்கும், தேர்டு பொசிஷனில் அப்படி அந்த மாதிரி ஃபிக்ஸட் பொசிஷனில் இந்த நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? பட் செட்டை பொறுத்தவரை ஃபிக்ஸட் பொசிஷன் கிடையாது. ஒவ்வொரு டைமும் நம்ம ரன் பண்ணும்போது அது வேறு வேறு பொசிஷனாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ செட்டுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான், அதுக்கு ஃபிக்ஸட் பொசிஷன் கிடையாது. இது இன்னொரு செட்டோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இன்னொன்று சொல்கிறேன். இப்போது நான் வந்து செட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ 1 2 3 3 4 ஓகேவா? நான் வந்து 2 தடவை 3 கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். எனக்கு ஒரு 3 தான் அவுட்புட்டில் வந்திருக்கு. இதோட மீனிங் என்னன்னா, செட்டுக்குள்ளே நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம்னா, அதாவது அந்த நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா ரெண்டாவதாக வர நம்பரை பிரிண்ட் பண்ணாது, வர நம்பரை தான் நமக்கு பிரிண்ட் பண்ண. ஓகேவா? இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செட்டுக்குள்ள ரிப்பீட்டேஷன் இருந்துச்சுன்னா அது ஒரு தடவை, அதுவும் முதல்ல வர நம்பர் தான் பிரிண்ட் பண்ணும், செகண்டாக வர நம்பரை பிரிண்ட் பண்ணாது. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ரெண்டுமே 3 3 தான் இருக்குது, ஏன் செகண்டில் உள்ளது பிரிண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டில் உள்ளது பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலி பூலியன் டேட்டா டைப்னா நான் வந்து 2 வேல்யூஸ் தான் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும் அந்த 2 வேல்யூஸ்? ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். இல்லைனா சம்டைம்ஸ் 0 1, அதுவும் பூலியன் வேல்யூவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? சம்டைம்ஸில் 0 and 1 பூலியன் வேல்யூஸ் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செட்டிங்க்கு ஒரு எஸ்என் வேரியபிள் நேமில் 0 இது பூலியன் வேல்யூ, 0ஓட அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் ஃபால்ஸ். ஓகேவா? 1ஓட அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் ட்ரூ. இப்போது இந்த செட்டை பொறுத்தவரை இந்த 0னாலும் 1 தான், ஃபால்ஸ்னாலும் 1 தான். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்னா எனக்கு வந்து 0 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். நான் இப்போ தானே சொன்னேன், 2 எலமெண்ட் சேமாக இருந்துச்சுன்னா முதல்ல கொடுக்குற என்ன எலமெண்ட்டோ அதுதான் நமக்கு அவுட்புட்டில் வரும் செட்டில். ஓகேவா? நான் சப்போஸ் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸ் இந்த பக்கமாக 0ன்னு கொடுக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எனக்கு ஃபஸ்ட்டில் கொடுத்தது தான் எனக்கு ஃபஸ்ட்டில் வந்திருக்கு அவுட்புட்டில். இதே மாதிரி நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதே எஸ்ங்கிற வேரியபிள் நேமில் 2 1ன்னு வச்சுருக்கேன். எனக்கு சாரி, நான் பிரிண்ட் ஆஃப் 1ன்னு கொடுத்துட்டேன், பிரிண்ட் ஆஃப் எஸ். பார்த்தீங்களா, எனக்கு ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் தானே இங்கே அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட். ஓகேவா? செட்டில் இது போக செட்டில் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இது ஜென்ரல் ஃபங்க்ஷன், நம்ம எல்லா டேட்டா டைப்லையுமே பார்த்துருக்கோம். ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட லென்த்தை என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு செட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு செட்டில் நான் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு இந்த செட்டோட லென்த் என்னன்னு தெரியணும்னா நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, லென் அப்படிங்கிற கமாண்ட் போட்டு அதுக்குள்ளே வேரியபிள் நேமை பாஸ் பண்ணால் போதும், எனக்கு அந்த இதோட லென்த் எனக்கு தெரிஞ்சிடும். இதோட லென்த் வந்து 5, ஸோ எனக்கு அவுட்புட் வந்து 5 வந்துட்டு. ஓகேவா? அண்ட் நம்ம ஆல்ரெடி நேற்று டியூப்பிளில் பார்த்துருப்போம். அதாவது டியூப்பிளில் வந்து ஒரு சில வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி லிஸ்ட்டில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிவிட்டு திரும்ப டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நம்பரை, ஒரு செட் ஆஃப் நம்பரை டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணணும்னா டியூப்பிளுங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஒரு செட் ஆஃப் நம்பரை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா லிஸ்ட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம செட்டாக கன்சிடர் பண்ணால் செட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்னு ஒரு வேரியபிள் நேமில் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதோட டேட்டா டைப் நமக்கு பார்த்தாலே தெரியும், லிஸ்ட்டு. இப்போது பிங்கிற ஒரு வேரியபிள் நேமில் செட்டுங்கிற கமாண்டுக்குள்ளே ஏயை பாஸ் பண்ணுறேன். செட்டுங்கிற கமாண்டுக்குள்ளே நான் ஏயை பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா print of being கொடுத்தா எனக்கு அது வந்து செட் ஃபார்மேட்டில் அவுட்புட் வரும். எனக்கு நான் இங்கே கொடுக்கும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் லிஸ்ட் ஃபார்மேட்டில் தான் கொடுத்தேன். பட் என்ன பண்ணியிருக்கேன், செட்டுங்கிற ஒரு கமாண்டு கொடுத்து அதுக்குள்ளே ஏ கொடுத்தனால இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து செட் ஃபார்மேட்டில் அவுட்புட் வருது. ஓகேவா? அண்ட் ஃபைன்.
அண்ட் இது போக இன்னொரு டாபிக் சொல்கிறேன். அதாவது ஒரு லிஸ்ட்டோ ஒரு ஸ்ட்ரிங்கோ டியூப்பிளோ எல்லாத்துக்குமே ஜென்ரல் கமாண்ட்ஸ் தான், ஓகேவா? அதாவது ஒரு நம்பரை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, இந்த செட்டில் உள்ள எல்லா நம்பரையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து ஃபார் லூப், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ ஈக்குவல் டு ஒரு செட் வச்சுக்கிறேன், 2 3 4 5 6 ஒரு செட் வச்சுக்கிறேன், ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா ஃபார் ஒரு வேரியபிள் நேம் இன் ஏ ஒரு கோலன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் ஆஃப் ஐன்னு கொடுத்தா எனக்கு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக உள்ளது பிரிண்ட் ஆகும். 2 3 4 பார்த்தீங்களா, ஒவ்வொரு நம்பராக எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா. இப்படி நான் அந்த செட்டுக்குள்ளே உள்ள வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது எனக்கு சைடில் இந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும்னா ஐக்கு பக்கத்தில் ஒரு கமா போட்டுட்டு end equal to ஒரு கோட் ஓப்பன் கோட் க்ளோஸ் கோட் போட்டால் போதும், எனக்கு இது நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, யா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, லென்த் ஆஃப் செட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது ஜஸ்ட் பிபிடியில் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, யா. செட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரு லிஸ்ட்டையோ ஸ்ட்ரிங்கையோ எதனாலும் நம்ம வந்து ஒரு செட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்ட்ரிங் சண்டேன்னு எடுத்துட்டு அது செட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு லெட்டராக ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஸ்ட்ரிங் அந்த ஒவ்வொரு லெட்டரையும் ஒவ்வொரு தனித்தனி எலமெண்ட்டாக இது வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கா. ஏடிஒய் அதாவது வேல்யூஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகி வந்திருக்கா. அதாவது சண்டே SUN அந்த ஆர்டரில் வராமல் ADY வேறு ஆர்டரில் வந்திருக்கா. இதுதான் செட்டில் உள்ள ஒரு இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அதாவது அன்ஆர்டர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டர்டு ஃபார்மேட்டில் இருக்காது, இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன் கிடையாது. இது ஒரு அன்ஆர்டர்டு ஃபார்மேட், ஓகேவா? அண்ட் லென் ஆஃப் கமாண்ட் இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு லென் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சஸ் எப்படி பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யா, இதுலேயும் நம்ம லிஸ்ட்டு மாதிரி ஆட் அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆடுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், அப்டேட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம லிஸ்ட்டில் எப்படி அப்பெண்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுவோம், எக்ஸ்டெண்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நிறைய எலமெண்ட் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு என்ன பெனிஃபிட்னா இந்த அப்டேட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி என்கிட்ட ஒரு செட் இருக்குன்னா அந்த செட்டு கூட வேற டேட்டா டைப் அதாவது லிஸ்ட்டையும் டியூப்ல கூட என்னால் ஆட் பண்ணிக்க முடியும், ஓகேவா? அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து அப்டேட் கமாண்ட் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு எலமெண்ட்டை அந்த எலமெண்ட்டை சொன்னோம்னா ரிமூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நான் என்னோட செட்டை எடுத்துக்கிறேன். எஸ்ல என்னோட செட் இருக்கு, ஓகேவா? நான் இப்போ இந்த செட்டை என்ன பண்ண போறேன்னா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போறேன். எஸ் டாட் ஆட் ஆஃப் நான் 6ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் எஸ் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஓகேவா, எனக்கு 6 வந்து ஆட் ஆகிடு. இது வந்து 6 வந்து லாஸ்ட்ல தான் ஆட் ஆகும் ஃபார்மேட்லாம் கிடையாது. 6 எங்கேனாலும் ஆட் ஆகிருக்கலாம், ஏன்னா இது அன்ஆர்டர், ஓகேவா? அண்ட் தென் இப்போ நான் அதே செட்டை திரும்ப வச்சுருக்கேன். இதில் வந்து இன்னொரு செட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன், செட்டில் ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன், C is equal to Cயில் என்ன பண்ண போகிறேன், அப்டேட்டட் செட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன். S டாட் அப்டேட் ஆஃப் B. ஓகே, இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் C கொடுத்தா எனக்கு Cயில் வந்து அப்டேட்டட் எலமெண்ட் செட் ஃபார்மேட்டில் வரும். ஓகே, ஜஸ்ட் a second. ஓகே,
யா ஆக்சுவலி கரெக்டாக தான் அவுட்புட் வந்திருக்கு. நான் வந்து 2 3 4ன்னு எலமெண்ட்ஸ் கொடுத்தேன்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து செட்டில் ஆட் ஆகிட்டு பட் செட் என்ன பண்ணாது, ரிப்பீட்டேஷனான எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணாது. அதனால் பண்ணலை. நான் இதில் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 6 7ன்னு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா நமக்கு அப்டேட் ஆகிட்டா. நான் ஒரிஜினலாக க்ரியேட் பண்ண செட் இதுதான். அது கூட இந்த எல்லா வேல்யூஸுமே ஆட் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன், இன்னொரு சீன் ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணியிருந்தேன். பட் அது கரெக்டாக வரல. ஏன்னா எஸ்ஸே நமக்கு டேரெக்டாக அப்டேட் ஆகிட்டு. ஓகேவா, இப்போ நான் சீல இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும்னா நான் எஸ்ஸை டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். எஸ் டாட் அப்டேட்டுங்கிற கமெண்டை இன்னொரு வேரியபிளை கொடுக்க வேண்டாம். எஸ்ஸிலே டேரெக்டாக இது போய் ஜாயின் ஆயிடுது. ஸோ நம்ம எஸ்ஸுங்கிற இடத்துல நம்மளோட அப்டேட்டட் செட் ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா, நியூ வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ண வேண்டாம். s dot update of b கொடுத்தா போதும். இப்போ print of sல பாருங்க ரெண்டும் சேர்ந்துரும். பட் ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸோட நமக்கு சேர்த்து அவுட்புட்ல வந்துட்டு. ஓகேவா, அண்ட் இப்போ ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ணி பார்க்கலாமா. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் 7 ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் ஆஃப் 7. ஓகே, எனக்கு அவுட்புட்டில் 7 வரலை. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து அவுட்புட்டில் 7 இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு 7 வரலை. ஓகே, ரிமூவ் கமெண்ட் வரைக்கும் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம வந்து ஒரு 4 to 5 6 கமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். அது ஈஸியாக தான் இருக்கும், நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது செட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, 2 செட்டு இருக்கும். அந்த 2 செட்டை வச்சு நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். அதாவது முதல் செட்டில் பாருங்கள் 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4 நம்பர் இருக்குது. ரெண்டாவது செட்டில் பாருங்கள் 3 4 5 6. யூனியன், இந்த யூனியன் ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா 2 செட்டை கம்பைன் பண்ணிடும். அப்படியே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஒன்றா சேர்த்துரும். ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை நமக்கு பிரிண்ட் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 3 4 5 6 இது எல்லாமே ஒன்றா சேர்த்துரும். ஏ யூனியன் பி தானே, ஸோ ஏயும் பியும் ஒன்றா சேர்த்துரும். 2ம் 3யும் ரிப்பீட்டடாக இருக்கிறனால, சாரி 3யும் 4ம் ரிப்பீட்டடாக இருக்கிறனால அது அவுட்புட்டில் வராது. 1 2 டிஸ்பிளே ஆகும், 3 4 ஒரு தடவை டிஸ்பிளே ஆகும், 5 6 டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, யூனியனாக என்ன பண்ணும், 2 செட்டு இருக்கும். 2 செட்டு அப்படியே கம்பைன் பண்ணிடும். கம்பைன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும்போது டூப்ளிகேட் வேல்யூ இருந்தால் பிரிண்ட் பண்ணாது. ஒரு வேல்யூ மட்டும்தான் ஒன் டைம் பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதை நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் யூனியன் இன்டர்செக்ஷனாக டெஃபினேஷன் சொல்கிறேன். நம்ம அப்புறம் கோட் பார்க்கலாம். இன்டர்செக்ஷனாக என்ன பண்ணுன்னா அப்படியே யூனியனுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ரெண்டு செட்டு இருக்குன்னா அந்த 2 செட்டுலேயும் காமன் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கும். என்ன இருக்குது, 3 4, இங்கேயும் 3 4. ஸோ இந்த காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். காமன் எலமெண்ட்ஸ் என்னதோ அதை டிஸ்பிளே பண்ணுறது இன்டர்செக்ஷன். ஓகேவா, யூனியனாக 2 இதை கம்பைன் பண்ணும். ரிப்பீட்டேஷன் வேல்யூவை பிரிண்ட் பண்ணாது. இன்டர்செக்ஷனாக காமன் வேல்யூ மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டில் இருக்கும். இதுக்கு அடுத்து டிஃபரன்ஸ்னு ஒன்று பார்ப்போம். டிஃபரன்ஸ்னால் இது கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சு ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என்ன தெரியுமா, இப்போது ஏ மைனஸ் பின்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ண போகிறீங்கன்னா ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணிடுங்க. ஒரு மைண்ட் கேல்குலேஷன் மாதிரி ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிறத டெலீட் பண்ணிடுங்க. a மைனஸ் பின்னு சொன்னோன்னா எனக்கு ஏல உள்ள ரிமைனிங் வேல்யூ வேணும். 1 2 காமனாக உள்ளதை டெலீட் பண்ணிவிட்டு ஏல உள்ள ரிமைனிங் வேல்யூ. இதே இது b மைனஸ் ஏன்னு சொன்னோன்னா காமன் வேல்யூவை டெலீட் பண்ணிவிட்டு பியில் உள்ள ரிமைனிங் வேல்யூஸ். ஓகே, a மைனஸ் பின்னா காமன் எலமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிரும். ஏல ரிமைனிங் உள்ள எலமெண்ட் என்னன்னா 1 2, அதுதான் என்னோட அவுட்புட் a மைனஸ் b ஓடுது. b மைனஸ் ஏனா காமன் எலமெண்ட்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிரும். பியில் காமன் எலமெண்ட் டெலிட் ஆனது போக மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் b மைனஸ் c. ஓகே, இதுவும் நம்ம கோட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், இது அப்படியே ஆப்போசிட் டு இன்டர்செக்ஷன் தான். இன்டர்செக்ஷனில் என்ன பண்ணணும்னு சொன்னேன், காமன் எலமெண்ட்ஸை அப்படியே பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். இதில் என்ன பண்ணும், காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணாது, மிச்சம் எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணும். ரிப்பீட்டேஷன் எந்த செட்லேயுமே ரிப்பீட்டேஷன் பிரிண்ட் ஆகிறாது. அதாவது இப்போ 1 2 3 4 3 4 5 6 இருக்குன்னா 3 4 தானே காமன், அது பிரிண்ட் ஆகாது. அது போக மிச்சம் உள்ள எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் ஏல இருக்கோ, மிச்சம் உள்ளது என்னெல்லாம் பியில் இருக்கோ எல்லாமே நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா, ஓகே, நான் 2 செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். a is equal to 1 2 3 4, b is equal to
3 4 5 6. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா C is equal to A dot union of B print of C. எனக்கு ரெண்டும் கம்பைன் ஆகி வந்துச்சா, பட் என்ன நடந்திருக்கு, எனக்கு வந்து காமன் எலமெண்ட்ஸ் வந்து அவுட்புட்டில் ரிப்பீட்டேஷனாக வரலை. அதாவது 3 4 3 4 ரெண்டு டைம்ஸும் இருக்கா, ஆனால் எனக்கு அவுட்புட்டில் ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதுதான் யூனியன் ஆப்ரேஷன். இன்டர்செக்ஷன் பண்ணலாம். இன்டர்செக்ஷன் எப்படின்னா, ரன் பண்ணுறேன். 3 4 இருக்கா, எனக்கு வந்து இன்டர்செக்ஷனில் என்ன பண்ணணும்னு சொன்னேன், காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வரும்னு சொன்னேன். இது ரெண்டு செட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், காமன் எலமெண்ட் வந்து 3யும் 4 தான். ஸோ எனக்கு அது மட்டும் தான் அவுட்புட்டில் வரும். ஓகே, யா. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது A டிஃப்ரென்ஸ் B. ஓகேவா, டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ஈஸியாக நம்ம எல்லாமே ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்டு தான் இங்கே கமாண்டாக கொடுத்துருக்கோம். A டாட் டிஃப்ரென்ஸ் Bனா ஏலேருந்து பிஏ டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், காமன் எலமெண்ட்ஸ் எல்லாம் போயிடும், ரிமைனிங் ஏல என்ன இருக்கோ அது வரும். இதை நான் வந்து B டாட் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு பியில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட்ஸ் அவுட்புட்டில் வரும். பார்த்தீங்களா, இப்போ பியில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எனக்கு அவுட்புட்டில் வந்துட்டு. இதே இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது என்னன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா, இது அப்படியே இன்டர்செக்ஷனுக்கு ஆப்போசிட். காமன் எலமெண்ட்ஸை மட்டும் நமக்கு அவுட்புட்டில் காமிக்காது, ரிமைனிங் எலமெண்ட்ஸை நமக்கு காமிக்கும். ஓகே, யா. இது போக இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் பெண்டிங் இருக்குது செட்டில், சீக்கிரம் முடிச்சிடலாம். இது என்னன்னா சூப்பர் செட்டு சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது இதோட மீனிங் என்னன்னா, ஒரு குட்டி செட் இருக்கும், ஒரு பெரிய செட் இருக்கும். அந்த குட்டியாக இருக்கிற செட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே அந்த பெரிய செட்டில் இருக்கணும். அப்படிதான் அது வந்து சப்செட்டு சூப்பர் செட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இங்கே பியில் 2 3 4ன்னு இருக்கா, ஏ பாருங்க, ஏல அந்த 2 3 4ன்னு இருக்கு. அப்போ இது ரெண்டும் எப்படின்னா, ஏ வந்து சூப்பர் செட்டுன்னு சொல்லுவாங்க, பிஎஸ் சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பியில் உள்ள, அதாவது ஒரு செட் இருக்கும், ஒரு குட்டி செட் இருக்கணும், ஒரு பெரிய செட் இருக்கணும். குட்டியாக உள்ள செட்டில் உள்ள நம்பர் எல்லாமே பெரிய செட்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பெரிய செட்டை சூப்பர் செட்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன செட்டை சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம ஒரு செட்டில் உள்ளதை எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்ப்போம். இஸ் டிஸ்ஜாயின்டான்னு பார்ப்போம், சூப்பர் செட்டா சப்செட்டான்னு பார்ப்போம். ஓகே, ஓகே. நான் இப்போ வந்து ஏன்னு ஒரு செட் வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கிளியர் பண்ண போகிறேன். ஏ டாட் ஜஸ்ட் கிளியர்னு கொடுத்தா போதும், எனக்கு எல்லா எலமெண்ட்டுமே கிளியர் ஆகிடும். கிளியர் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்க எனக்கு வெறும் எம்டி பிராக்கெட்ஸ் மட்டும் வரும். சாரி, எம்டி பிராக்கெட்ஸ் மட்டும், எனக்கு செட்டுக்குள்ளே எம்டி பிராக்கெட்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே கிளியர் பண்ணிட்டேன், அதனால எல்லாமே டெலிட் ஆகிடும். ஓகே, இன்னொரு என்ன கமெண்ட் சொல்லியிருந்தேன்னா, டிஸ்ஜாயிண்டான்னு செக் பண்ணிக்கலாம். டிஸ்ஜாயிண்ட்னா என்ன மீனிங்னு சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதாவது ரெண்டு செட்டு இருக்குது, ஒரு ரெண்டு செட்டுக்குமே காமன் எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதை டிஸ்ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. காமன் எலமெண்ட்ஸ் இல்லை, ரெண்டு செட்டு இருக்குது, ரெண்டுக்குமே காமன் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா டிஸ்ஜாயிண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு ரெண்டு செட்டு வச்சுருக்கேன், அது டிஸ்ஜாயிண்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இஸ் டிஸ்ஜாயிண்ட். டிஸ்ஜாயிண்ட்னா என்ன மீனிங், காமன் எலமெண்ட்ஸ் ரெண்டு செட்டுக்கும் இருக்காது, அதுதான் டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு ரெண்டு செட்டை கிரியேட் பண்ணி அது டிஸ்ஜாயிண்டாக இருக்கா இல்லை டிஸ்ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ A is equal to நான் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வச்சுக்கிறேன், 1 2 3 4 and 5. இன்னொரு செட் எப்படி எடுக்க போகிறேன், ஓகே. இப்போ A dot is disjoint. ஓகேவா, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி is disjoint of B. ஃபால்ஸ், ரெண்டுலேயுமே காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது.
ஸோ அதனால எனக்கு ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்துருக்கு. ஓகேவா? நான் ஏ வந்து டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் பியான்னு கேட்டிருக்கேன். ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட் இல்லை, அதனால ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வேளை நான் இங்கே வந்து காமன் எலமெண்ட்ஸே கொடுக்கல, மேலே உள்ள செட்டில் உள்ள நம்பரே நான் அங்கே கொடுக்கல, நான் டோட்டலாக வேறு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ட்ரூன்னு வரும். வந்திருக்கா? ஏன்னா ரெண்டுலேயுமே காமன் எலமெண்ட்ஸ் இல்லை. காமன் எலமெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் டிஸ்ஜாயிண்ட்ங்கிற கமெண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யா. இப்போ இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம்னா சப்செட்டா சூப்பர் செட்டான்னு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பண்ணிக்கலாம்னா நான் ஏக்கு ஒரு செட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். பிக்கு இன்னொரு செட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. ஏ வந்து பியை விட சின்ன செட்டா அப்படின்னு பார்க்க, ஏயை சப்செட்னாலே சின்ன செட். ஓகேவா? ஏயை பியை விட சின்ன செட்டா அப்படின்னு பார்க்க ஃபால்ஸ் இல்லை. இதே இது நான் பியை செக் பண்ணி பார்க்கவா, பி ஏயை விட சின்னதாக தானே இருக்கு, எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதே மாதிரி தான் சேம் கமெண்ட் என்ன பண்ணிக்கலாம், சூப்பர் செட்னு போட்டால் போதும், சூப்பர் செட் செக் பண்ணிக்கலாம். பி வந்து ஏக்கு சூப்பர் செட்டான்னு செக் பண்ணுறேன். சாரி, இஸ் சூப்பர் செட்டான்னு செக் பண்ணும். ஓகேவா? ஐஎஸ். ஓகே, பி வந்து சின்னதா இருக்கு, ஏ வந்து பெருசா இருக்கு. நான் என்ன சொல்லி, சூப்பர் செட்னா என்ன மீனிங், ஃபர்ஸ்ட்ல கொடுக்கறது பெருசா இருக்கணும், பெரிய செட்டு, இதுதான் இதோட பெரிய செட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பி ஏன்னா இங்க நமக்கு குட்டியா தானே இருக்கு, அது எப்படி பி வந்து ஏவோட சூப்பர் செட்டா இருக்க முடியும், அதனால ஃபால்ஸ்னு வருது. ஏ தான் இங்க சூப்பர் செட். ஓகேவா? ஏ பியோட சூப்பர் செட்டா அப்படின்னு இப்ப கேட்கறேன், இதுக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? ஏன்னா ஏனா பெரிய செட்டு. சப்செட் சூப்பர் செட்டுங்கிறது எப்போ வரும்னா, ரெண்டு செட்டு இருக்கும், ஒரு செட்டு பெருசா இருக்கும், இன்னொரு செட்டு சின்னதா இருக்கும். அந்த சின்னதா இருக்கிற செட்ல உள்ள எல்லா நம்பர்ஸுமே பெரிய செட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த சப்செட் சூப்பர் செட். இதுதான் இந்த சாம்பிள் மெத்தட்ஸ். ஓகே, யா. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், இதை நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுங்க. எவ்வளவு எலமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்க செட்ல இருக்கு, ரெண்டு செட் இருக்கு. ஓகேவா? அதாவது ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து ஒரு செட்ல இருக்கு, இன்னொரு செட்ல இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். டிஃபரன்ஸ்னு ஒரு இது கான்செப்ட் பார்த்தோம்ல, ஏ மைனஸ் பி, அதை தான் இதில் வந்து இப்படி ட்விஸ்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த டிஃபரன்ஸோட கோட் தான் இருக்கு ஆன்சரு. ஓகே, யா. இது வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு செட்டை வச்சுக்க போறீங்க, ரெண்டாவது ஒரு ரெண்டு செட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ரெண்டு செட்டுக்கும் காமனா உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் செட்ல வந்து நீங்க அப்டேட் பண்ண போறீங்க. ஒரு 3 செட்டுப்பா, ஃபர்ஸ்ட் செட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு செட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு செட்ல உள்ள காமன் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண செட்ல அப்டேட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே, யா. அண்ட் இதுக்கப்புறம் டிக்ஷனரி கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.